Jungle. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. கைகளை உயர்த்தி எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மது மீது அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினே. எரிகோ மது மீது எல்லா தடைகளை, எங்கள் தடைகள் அசைவாடுமே. சொல்லுங்க, எங்கள் தடைகள் அசைவாடுமே. எரிகோ மது மீது அசைவாடுமே, எல்லா தடைகளை மது மீது அசைவாடினீங்கப்பா. எல்லா தடைகளை, எங்கள் தடைகள், எங்கள் தடைகள் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும், அசைவாடும், அசைவாடுங்கப்பா. எங்கள் எங்கள் மேலே அசைவாடுமே. உழந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உழந்த எலும்பிற்கு தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் இந்த ராத்திரியில் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. கைகளை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தேவனுடைய வல்லமை, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்லுங்க, எங்கள் மேலே அசைவாடுமே. ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்துல போய் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே,
பிள்ளைக்கு நீர் ஏதாகிலும் செய்ய முடியுமே, ஆனால் நீர் செய்ய வேண்டும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏதாகிலும் செய்ய முடியுமே ஆனால். எங்க ஊழியத்துல நீர் ஏதாகிலும் செய்ய முடியுமே ஆனால் இந்த ராத்திரியில ஏதாகிலும் செய்யணும் ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையில நீர் ஏதாகிலும் செய்ய முடியுமே ஆனால் நீர் ஏதாகிலும் செய்யணும் ஆண்டவரே. நீர் ஏதாகிலும் செய்ய முடியுமே ஆனால் இந்த ராத்திரியில செய்யணும்பா. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை ரொம்ப வருடமா கஷ்டப்பட்டுட்டுப்பா. இந்த ராத்திரியில வந்திருக்கிறோம், உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம், ரொம்ப நெருக்கத்துல உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. வாழ்வதற்கு வழி தெரியாமல் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கு வழி தெரியாமல் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. எங்க போவேன்னு தெரியல, யார போய் சந்திப்பேன்னு தெரியல. வழி திறக்கணும்பா. கையை உயர்த்தி ஏதாகிலும் செய்வீரா, ஏதாகிலும் செய்வீரா. எரிகோ மதில் மீது அசைவாடினி, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மீது அசைவாடினி, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் அசைவா. முன்னையும் போக முடியவில்லை, பின்னிட்டும் திரும்ப முடியவில்லை. முன்னேறி செல்ல முடியவில்லை, பின்னிட்டும் திரும்ப முடியவில்லை. 40 நாட்களாய் ஒரே இடத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாமல், எந்த வளர்ச்சியையும் பார்க்க முடியாமல் ஒரே இடத்திலே நின்று கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்கின குட்டையை போல ஒரே இடத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பரவி போகிற ஆறுகளாய் இருக்க விரும்புகிறோம், முன்னேறி செல்வதற்கு விரும்புகிறோம். ஆனா முன்னேற்றம் இல்லாம கோலியாத் வந்து நிற்கிறான். ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல வந்து நிற்கிறான். முன்னேற முடியாமல் இருந்த இடத்துல பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. தடைகளுக்கு முன்பதாய் நின்று எப்பொழுது இந்த தடை மாறும் என்று சொல்லி, எப்பொழுது இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லி ஆண்டவரை எதிர்ப்பதற்கும் பலம் இல்லை, போராடுவதற்கும் சக்தி இல்லை ஆண்டவரே. ஜெயிப்பதற்கும் சக்தி இல்லை, எதிர்ப்பதற்கு எதிர்த்து நின்று போராடுவதற்கு வலிமையும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு, ஒவ்வொரு நாளும் நிந்திக்கப்பட்டு, ஒவ்வொரு நாளும் புறக்கணிக்கப்பட்டு வெட்கத்தோடு கூட அரத்தில் படுத்திருக்கிறோம் ஆண்டவரே. முன்னேறுவதற்கு வழி தெரியவில்லையே, தடைகளுக்கு முன்பதாய் நின்று முன்னேறுவதற்கு வழி தெரியவில்லையே. ஒரு தாவீதை எதிர்பார்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தாவீதின் குமாரனே, எங்கள் தடைகள் இந்த ராத்திரியில உடைக்கப்படும்படிக்கு, எங்கள் தடைகள் இந்த ராத்திரியில உடைக்கப்படும்படிக்கு என் ஆவிக்குரிய ஜீவியத்தை அந்தகாரப்படுத்தி வைத்திருக்கிற, என் குடும்பத்தை அந்தகாரப்படுத்தி வைத்திருக்கிற, என்னுடைய ஓட்டத்தை அந்தகாரப்படுத்தி வைத்திருக்கிற சில ஆண்டவரே பெலிஸ்தியனுடைய ஆவிகள் இந்த ராத்திரியிலே அவைகள் உடைக்கப்படுவதாக. எங்கள் மேலே அசைவாடுமே, எரிகோ மதில் மீது அசைவாடினி, எல்லா தடைகளை மாற்றினீரே. சில நேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாமல் இருக்கிற தடைகள் இந்த ராத்திரியில இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட ஆரம்பிக்கிறது. அவைகள் உடைக்கப்படுகிறது. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அவைகள் உடைக்கப்படுகிறது. அந்த எரிகோவின் வாசல்கள் இந்த
இந்த ராத்திரியிலே திறக்கப்படுகிறது. அவைகள் தானாகவே அசைக்கப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய மகிமை சில தேவ பிள்ளைகள் மேல் இறங்குகிறது. சில அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிறீர். வாய்களை திறந்து அப்படியே ஜெபிங்க. அபிஷேகத்தை உணர்ந்தா அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியில நிரம்ப விரும்பினா ஆவியில நிரம்புங்க. அப்பா சமூகத்துல எப்படி உங்களை நடத்துறாரோ அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. எப்படி உங்களை தேவன் நடத்துகிறாரோ மதில் மீது அசைவாடினி எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவா. ராத்திரியில் இந்த ஊழியத்தில் தெய்வத்தின் ஆவியானவருடைய சில கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. சில இருளை வெளிச்சமாக்குகிற தெய்வம், சில இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், சில நஷ்டங்களை லாபமாய் மாற்றுகிற தெய்வம், சில இழப்புகளை இரண்டத்தரையாய் திருப்பி தருகிற தெய்வம் இந்த ராத்திரியில் நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டே இருக்கிறது. சில தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது. சில தேவ பிள்ளைகள் மேல தேவ கரம் வைக்கப்படுகிறது. இதோ அந்த விடுதலையின் வல்லமை சில தேவ பிள்ளைகள் மேல் இறங்குகிறது. இந்த முதல் நாளிலேயே சில தேவ பிள்ளைகளுடைய ஜீவியத்துல சில கட்டுகளை அறுத்து சில நுகங்களை முறித்து தேவனுடைய வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மதில் மீது அசைவாடினி எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. ஜெபிக்க முடியாமல் இருக்கிற கட்டுகள், தேவ சமூகத்தில் அமர முடியாமல் இருக்கிற சில கட்டுகள், ஆண்டவரை தேவ பாதத்தில் இருந்து தேவனோடு உறவாட முடியாமல் இருக்கிற சில கட்டுகள் இந்த ராத்திரியில் தெரிக்கப்படுகிறது. வளர்ச்சிக்கு வேண்டிய வழிகளை கர்த்தர் இந்த ராத்திரியில தேவ பிள்ளைகளுக்கு திறந்து கொடுக்கிறார். இந்த ஊழியத்திற்கு வளர்ச்சிக்கு வேண்டிய சில வழிகளை கர்த்தர் இந்த முதல் நாளிலேயே திறந்து கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைத்து வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சில வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் இந்த தெய்வத்தின் வல்லமையை பெற விரும்புகிறீர்கள்? இப்பொழுது வாய்களை திறந்து தெய்வமே கிரியைகளை நடப்பிப்பீராக. தெய்வமே கிரியைகளை நடப்பிப்பீராக. தெய்வமே கட்டுகள் தெரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் சில கட்டுகள் தெரிக்கப்படுகிறது. சில பிசாசுகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் தெய்வத்தின் வல்லமை வெளியே வா. எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். எல்லா அந்தகாரப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவர் ராத்திரியிலே இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. நன்றி தெய்வம் கிரியை செய்யணும். வார்த்தைகள் வெளிப்படணும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தெய்வம் சில கிரியைகளை இந்த ராத்திரியில நமக்கு செய்ய போகிறது. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவர், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர். இந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு வேண்டியதை முன்குறித்த ஒரு நல்ல தெய்வம் இந்த ராத்திரியிலே நம்முடைய நடுவில் இருக்கிறார். சில போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை சுவிசேஷமாய் கேட்க வாசிக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம் 1வது 2வது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இனி இருண்டு இருக்க போவது இல்லை.
அது இனி அந்தகாரப்பட போவது இல்லை. அது இனி தாழ்த்தப்பட போவது இல்லை. அது இனி நிக்கிரகமாக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட போவது இல்லை. ஒரு மாற்றத்தை செபுலோன் பார்க்க போகிறது. ஒரு நப்தலி ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறது. இந்த சபை ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறது. இந்த ஊழியங்கள் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறது. இவ்வளவு நாட்கள் எப்படி இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் இனி அவைகள் அப்படி இருக்க போவது இல்லை. இனி அவைகள் அப்படிப்பட்ட காரியத்தில் அமிழ்ந்து போக போவது இல்லை. அந்த இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு தெய்வம் இந்த ராத்திரியிலே நம்முடைய நடுவிலே இறங்கி வர போகிறார். அந்த அந்தகாரத்தை மாற்றுகிற தெய்வம் இந்த ராத்திரியிலே நம்முடைய நடுவிலே உலாவி வர போகிறார். இதற்கு முன்பதாக வரைக்கும் அது சோர்ந்து போய் கிடந்தது உண்மை. இந்த நாட்களுக்கு முன்பதாய் வரைக்கும் அது பலவீனப்பட்டு போய் இருந்தது உண்மை. இந்த நாட்களுக்கு முன்பதாய் வரைக்கும் அவைகள் பாழாக்கப்பட்டு இருந்தது உண்மை. இந்த நாட்களுக்கு முன்பதாய் வரைக்கும் அது சோரம் போனது உண்மை. ஆனால் இனி அவைகள் அப்படி இருக்க போவது இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரப்போகிறது. எல்லாவற்றிலும் ஒரு திருப்பம் வரப்போகிறது. எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசம் வரப்போகிறது. எல்லாவற்றிலும் ஒரு திருப்பு முனையை இந்த ராத்திரியிலே தெய்வம் உங்கள் எல்லைகளிலே செய்வேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இதற்கு முன்பதாய் வரைக்கும் அவைகள் இருண்டு கிடந்தது. இதற்கு முன்பதாய் வரைக்கும் அவைகள் பாழாய் போய் இருந்தது. ஆனால் இனி பாழானவைகள் எல்லாம் பயிர் நிலமாய் மாறப் போகிறது. ஆனால் இனி இவைகள் வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பாய் மாறப் போகிறது. இதுவரைக்கும் ஒன்றுமில்லாது இருந்த இந்த ஜீவியத்திலே இனி எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், சில மாற்றங்களையும் சில வித்தியாசங்களையும் இந்த ராத்திரியில உன் எல்லையிலே உண்டாக்கும்படிக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். செபுலோனே, செபுலோனே, நப்தலியே, இதற்கு முந்தின காலம் வரைக்கும் நீ இருண்டிருந்தாய். இதற்கு முந்தின காலம் வரைக்கும் நீ நெருக்கப்பட்டு இருந்தாய். இதற்கு முந்தின காலத்தில் இருக்கிற வரைக்கும் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருந்தாய். இதற்கு முந்தின காலத்திலே மனுஷர்கள் உன் தலையின் மேல் ஏறி போனார்கள். இதற்கு முந்தின காலத்திலே அவமானங்களும் வெட்கங்களும் உனக்கு நிறைவாய் இருந்தது. ஆனால் இனி அப்படி இருக்க போவது இல்லை. கை உயர்த்தி சொல்லுங்கள், இனி அப்படி இருக்க போவது இல்லை. இனியும் ஜீவியங்கள் அப்படி இருக்க போவது இல்லை. இனியும் குடும்பங்கள் அப்படி இருக்க போவது இல்லை. இனியும் ஊழியங்கள் அப்படி இருக்க போவது இல்லை. எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறவர் இந்த ராத்திரியில இறங்கி வர போகிறார். எல்லாவற்றிலும் மாற்றங்கள் நடக்க போகிறது. வனாந்தரங்கள் செழிப்பாய் மாறப்போகிறது. குறைவுகள் நிறைவாய் மாறப்போகிறது. கொஞ்சங்கள் அதிகமாய் மாறப்போகிறது. முள்ளுகள் தேவதாரு விருட்சமாய் மாறப்போகிறது. நெரிஞ்சல்கள் மிருது செடியாய் மாறப்போகிறது. என் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவராய் இந்த ராத்திரியிலே நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாட்களுக்கு முந்தின வரைக்கும் உன் ஜீவியங்கள் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 4 நாட்களுக்கு பின்பதாக உன் ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம், உன் சரீரத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் இயேசுவின் நாமத்தில் அவைகள் உண்டாக போகிறது. எத்தனை பெரிய பலவீனத்தில் இருந்தாலும், எத்தனை பெரிய இருண்ட அனுபவத்தில் உன் ஜீவியங்கள் கழிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும், செபுலோனே, நப்தலியே, முந்தின காலத்தில் இருந்தது போல நீ இருக்க போவதில்லை. பழையவைகள் ஒளிந்து போக போகிறது. பழையவைகள் ஒளிந்து போக போகிறது. எல்லாம் உன் ஜீவியத்தில் புதிதாக்கப்பட போகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ இந்த ராத்திரியிலே ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நேரிட பண்ணுவதற்காக, புதிய காரியத்தை செய்வதற்காக உன்னை இந்த இடத்திலே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளை உனக்கென்று நியமித்திருக்கிறார். சபையே, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒரு புதிய காரியம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசம், ஒரு புதிய ஜெப வாழ்க்கை, ஒரு புதிதான அனுபவத்தை கர்த்தர் இந்த ராத்திரியில் இருந்து உன் ஜீவியத்தின் எல்லையிலே உண்டாக்குவதற்கு தேவன் உலாவுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? இப்பொழுதே அவைகளை அனுபவிக்கலாம். கரங்களை தட்டி வாய்களை திறந்து, தெய்வமே, அந்த புதிய அனுபவம் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. பழையவைகள் ஒளிய போகிறது. என் ஜீவியத்தின் பழைய அனுபவங்கள், சில இழந்து போன பழைய அனுபவங்கள், சில நெருக்கப்பட்ட பழைய அனுபவங்கள், எனக்கு அருமையான தேவஜனமே, சில இடத்திலே போய் நிற்க முடியாமல் அவமானப்பட்ட சில பழைய அனுபவங்கள், வெட்கப்பட்ட பழைய அனுபவங்கள், இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியிலே என் எல்லைகளை விட்டு அவைகள் மாறுகிறது. என் எல்லைகளை விட்டு அவைகள் மாறுகிறது. இனி இருண்டு இருக்க
போவது இல்லை. இனி நீ அலைந்து திரிய போவது இல்லை. இனி நீ அலைய போவது இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இனி உன் ஜீவியங்கள் பாழாய் போவது இல்லை. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை உண்டாக்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். செபுலோனே, நப்தலியே, முந்தி ஒரு காலத்தில் இருண்டு கிடந்தாய், முந்தி ஒரு காலத்தில் நொறுக்கப்பட்டு கிடந்தாய். போதும் இந்த வாழ்க்கை. எலும்பு எலும்பு சீயோனே, இந்த ராத்திரியிலே தேவன் உனக்கு வைத்திருக்கிற வல்லமை இந்த ராத்திரியிலே தரித்துக்கொள். ஓ எனக்கு அருமையான தேவஜனமே, அவைகள் முடிவுக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் அவைகள் உனக்கு முடிவுக்கு வருவதாக. அந்த பழைய ஜீவியங்கள் இந்த ராத்திரியிலே முடிவுக்கு வருவதாக. ஒரு புதிய அனுபவம் கர்த்தர் உனக்கு தருவார். ஒரு புதிய அனுபவம், வாலின் கம்மியா, ஒரு புதிய அனுபவம் கர்த்தர் உனக்கு தருவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? பழையவைகள் ஒழிய போகிறது. பழைய மனுஷனை கலைந்து போட போகிறேன். ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுவதற்காகவே, ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுவதற்காகவே கர்த்தரனை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஐயா, சில நினைவுகள் என் வாழ்க்கையிலே சில கடந்து வந்த நினைவுகள் எல்லாம் ஆண்டவரை கண்ணீரை வரவழைக்கிறது. நான் கடந்து வந்த சில அனுபவங்கள் எல்லாம் மறக்க முடியாத நெஞ்சிலே காயங்களை உண்டாக்குகிற என் இருதயத்தின் காயங்களாய் அவைகள் இருந்தது. ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே கீலேயாத்தின் பிசின் தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சுகமாக்க, உனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்க, கீலேயாத்தின் பிசின் தைலத்தை கொண்டு வந்து ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க, எங்கள் மேலே அசைவாடும், எங்கள் மேலே அசைவாடுமே. கைகளை உயர்த்து. எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மீது அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. தெய்வமே, எரிகோ மதில் மீது அசைவாடி எல்லா தடைகளை, தகப்பனே, ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் எண்ணிக்கை அல்ல, எண்ணிக்கையை கொண்டு அல்ல தெய்வம் பேசுவது. ஜனத்தினுடைய எதிர்பார்ப்பை கொண்டே தேவன் பேசுகிறவர். எண்ணிக்கையை வைத்து அல்ல தேவன் ஜனத்தோடு பேசுவது. கூடுகிற கூட்டத்தின் அளவை கொண்டு அல்ல ஜனத்தோடு கர்த்தர் பேசுவது. வந்திருக்கிற ஜனத்தினுடைய எதிர்பார்ப்பின்படியே கர்த்தர் பேசுகிறவர். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த ராத்திரியில இந்த மாற்றத்தை தேவன் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் தேவையோடு வந்திருக்கிறேன் பாஸ்டர், எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன் பாஸ்டர், பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் பாஸ்டர். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக, இடைவிடுவீராக, ஜனத்தை உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபுலோனுக்கு நப்தலிக்கு செய்தது போல இந்த பட்டணத்திலே, இந்த சபையிலே, இந்த ஊழியத்திலே தேவன் செய்வீராக, தேவன் செய்வீராக, தேவன் செய்வீராக. செபுலோனே, நப்தலியே, இனி நீ கடன் வாங்க அங்கேயும் இங்கேயும் அலைய போவதில்லப்பா. இனி கடன் வாங்க அங்கேயும் இங்கேயும் அலைந்து தெரிய போவதில்லப்பா. 5க்கும் 10க்கும் மனுஷன் கைகளை ஏந்தி நிற்க போவதில்லப்பா. எல்லாம் பழைய வாழ்க்கை முடிய போகிறது. ஆண்டவர் புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, புதிய திருப்பத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியில தேவ மக்களுக்கு, கூடி வந்திருக்கிற தேவ மக்களுக்கு கர்த்தர் தருவாராக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். தருவாராக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். பழையவைகள் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். எங்கள் மேலே அசைவாடுமே. செபுலோனே, நப்தலியே, முந்தி ஒரு வாழ்க்கை, பழைய ஒரு வாழ்க்கை, பல அனுபவங்கள், பழைய வாழ்க்கை. ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் கேட்டால் ஒவ்வொரு அனுபவத்தை மனிதர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். ஐயா, நான் இதை கடந்து வந்தேன், நான் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தில் இருந்து கொண்டு இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்த்தேன். ஆனா அப்பா சொல்றார், இனி அப்படி இருக்க மாட்டேன், இனி அப்படி ஆவதில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. அப்படி ஆவதில்லை. நீங்க
நீங்கள் ஆமோஸின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு நேராக வேத புஸ்தகத்தை திருப்புவீர்களே ஆனால் ஆமோஸின் தீர்க்க தரிசனம் இந்த வசனத்திற்கு அது சம்பந்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் தீர்க்கமாய் சில காரியங்களை சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏழாவது அதிகாரத்திற்கு நேராய் வேத புஸ்தகத்தை திருப்புகிற பொழுது வாசிக்கலாம். 2வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல் அறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கி அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்த போது, கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? ஆண்டவரே, யாக்கோவுக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னா, யாக்கோவுக்கு இந்த இழப்பு வந்துச்சுன்னா, யாக்கோவுக்கு இந்த போராட்டம் வந்துச்சுன்னா, யாக்கோவுக்கு இப்படிப்பட்ட நஷ்டங்கள் வந்துச்சுன்னா, ஆண்டவரே தேசத்துக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் சூழ்ந்துச்சுன்னா, யாராலே ஆண்டவரே தேசம் எழுந்திருக்கும்? யாக்கோபு யாராலே எழுந்திருப்பார்? என் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஆவதில்லைப்பா. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் என் யாக்கோபுக்கு ஆவது இல்லை. கை உயர்த்தி சொல்லுங்க. முந்தி ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா இனி அப்படி ஆக போவது இல்லை. முந்தி இருந்தது போலவே, முந்தி சம்பவித்தது போலவே அப்படி உனக்கு ஆக போவது இல்லை. யாக்கோபு யாராலே எழுந்திருப்பான்? ஆண்டவரே, யாக்கோபு யாராலே எழுந்திருப்பான்? யாக்கோபு யாராலே எழுந்திருப்பான்? நல்லா கவனிங்க. என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் பார்த்தா தெரியும். ஆமோஸின் ஜெபம். இது ஒரு ஆமோஸின் ஜெபம் என்கிற தலைப்பில் பேசியிருப்பேன். நல்லா கவனி. யாக்கோபு யாராலே எழுந்திருப்பான்? ஆண்டவரே, தேசத்தில் வெட்டுக்கிளிகள் இப்படி பச்சை புழு வெட்டுக்கிளிகள் இப்படி பசுமையை தின்று போட்டால், ஆண்டவரே தேசம் வனாந்திரமாக்கப்பட்டால், யாக்கோபு யாராலே எழுந்திருப்பான்? தேசத்தை வனாந்திரம் சூழ்ந்து கொண்டால், தேசத்தை இருள் சூழ்ந்து கொண்டால், யாக்கோபு யாராலே எழுந்திருப்பான்? என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமோஸே அப்படி ஆவதில்லப்பா. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆவது இல்லப்பா. வேத புஸ்தகத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 4வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆதியை பட்சித்தது. அது ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? இப்படி ஒரு அழிவு வந்துச்சுன்னா, இப்படி ஒரு அழிவு யாக்கோபை பிடிச்சதுன்னா, இப்படி ஒரு அழிவு தேசத்தை மூடுச்சுன்னா, யாக்கோபு யாராலே ஆண்டவரே எழுந்திருப்பான்? ஆண்டவரே நியாயம் விசாரித்தீர். அக்கினியாலே நீர் நியாயம் விசாரிக்கிற பொழுது தேசத்தின் ஒரு பங்கை நீர் பட்சிக்கிறீர், ஜனத்தின் ஒரு பங்கை பட்சிக்கிறீர், நன்மையின் பங்கை பட்சிக்கிறீர், வருமானத்தை பட்சித்து எடுத்து விடுகிறீர், உயர்வை பட்சித்து எடுத்து விடுகிறீர். அப்படிப்பட்ட அனுபவம் யாக்கோபுக்கு நடந்துச்சுன்னா, யாக்கோபு எப்படி ஆண்டவரே திரும்ப எழுந்திருப்பார்? ஆண்டவருக்கு தெரியும்பா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு என் ஆண்டவர் அறியாத ஆண்டவர் அல்ல. உன் திராணி என்னதென்று உனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆகவே திராணிக்கு மேல உனக்கு அனுமதிக்க மாட்டார். ஆமோஸ் இப்படி சொல்றான். இப்படிலாம் அழிவு வந்துச்சுன்னா எப்படி ஆண்டவரே ஜனம் எழுந்திருக்கும்? இப்படிலாம் ஜனங்கள் வேலை இல்லாம திரிஞ்சாங்கன்னா எப்படி ஆண்டவரே ஜனங்கள் எழுந்திருப்பாங்க? சபைகள் அடிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு ஊழியக்காரர்கள் சும்மா இருந்தா எப்படி ஆண்டவரே அவருடைய ஜீவியங்கள் கடந்து போகும்? ஆண்டவருக்கு தெரியும். யாக்கோபுக்கு அப்படி ஆவதில்லை. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு அப்படி ஆவது இல்லை. எனக்கு அப்படி ஆவது இல்லை. யாக்கோ நல்ல ஆமோஸின் ஜெபம். நிறுத்திரு ஆண்டவரே. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. நிறுத்து ஆண்டவரே, நிறுத்து ஆண்டவரே. இந்த பிரச்சனைகளை எல்லாம் நிறுத்தும்பா. இந்த போராட்டத்தை நிறுத்தி போடும் ஆண்டவரே. இந்த இழப்புகளை நிறுத்தி போடும் ஆண்டவரே. அதனாலதான் என் ஆண்டவர் ஏசாயை கொண்டு சொல்லுகிறார், இனி அவைகள் இருண்டிருக்க போவதில்லை, எல்லாமே நிற்க போகிறது, எல்லாமே மாற போகிறது. இனி ஒரு இயல்பு வாழ்க்கையை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு தருவாராக. ஒரு இயல்பான
வாழ்க்கையை நல்லா கை வச்சிருந்தா தட்டி இருக்கணும், பாத்துக்கிடுங்க. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒரு இயல்பான வாழ்க்கை, இருண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு இயல்பான வாழ்க்கையை அப்பா உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அந்த இயல்பான வாழ்க்கையை தெய்வம் தருவார். வசனத்துக்கு வருவோம். ஆரம்பமே இப்படி போச்சுன்னா இன்னும் வசனம் சப்ஜெக்ட் பார்த்துக்கிடுங்க, 4 நாளும் இப்படியே போயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எல்லாம் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீர்கள், இதற்காக சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. சரி, ரைட். நாளையில இருந்து பிரைட்டா இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாளைக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா எடுப்பேன். அவர் எதுக்குனாலும் அம்மா கூட போனாலும் ஆமா, அப்பா கூட போனாலும் கர்த்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சரி, வாசிக்கலாம். 9வது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அவைகள் இனி இருண்டிருக்க போவது இல்லை. ஏனென்றால் ஒருவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த மாற்றம் எங்கிருந்து வரப்போகுதுப்பா? ஒருத்தர் வர்றதுனால இந்த மாற்றம் வரப்போகுதுப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்க. இந்த மாற்றம் செபுலோனுக்கு எப்படி வரப்போகுதுப்பா? இந்த மாற்றம் நப்தலிக்கு எப்படி வரப்போகுதுப்பா? ஒருத்தர் வந்தாரு, மாற்றம் வந்துட்டு. சகைவே எப்படிப்பா இந்த மாற்றம் நடந்தது? ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தாரு, எல்லாம் மாறிட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கலாம். ஐயா பெதஸ்தாவின் பக்கத்துல பிறவி ஜப்பானியா இருந்தியப்பா, இந்த மாற்றம் எப்படிப்பா வந்தது? ஒருத்தர் எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு, உடனே மாற்றம் வந்துட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கலாம். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னப்பா? செபுலோனே நப்தலியே, இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்னப்பா? இந்த ஒரு அற்புதமான செயலுக்கு காரணம் என்னப்பா? ஒருத்தர் வந்தாரியா, எல்லாமே மாறிட்டியா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வர வேண்டியவர் இந்த இடத்துல வந்தா மாற வேண்டியது எல்லாம் தானாய் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்துல சொல்றான், நீர் என் கூட வரணும் ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் வந்து என் பிள்ளை மேல கை வச்சாலே என் பிள்ளைக்கு ஒரு மாற்றம் வந்துடும் ஆண்டவரே. அதனாலதான் என் ஆண்டவர் சொல்றாரு, செபுலோனுக்குள்ள நப்தலிக்குள்ள நான் வந்ததுனால செபுலோனுக்கு நப்தலிக்கு ஒரு மகிமை கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரியிலே வர வேண்டிய தெய்வம் இந்த இடத்துல வந்திருக்கிறபடியினால் மாற வேண்டியவைகள் எல்லாம் அவைகள் தானாய் மாறிக்கொண்டிருக்கிறது, தானாய் மாறிக்கொண்டிருக்கிறது. வர வேண்டிய தெய்வம் இந்த இடத்துல வந்திருக்கிறபடியினால் மாற வேண்டியவைகள் எல்லாம் அவைகள் தானாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, வசனம் சொல்லி கொடுக்கிறது. என்ன சொல்லுகிறது? இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், எப்பா செபுலோனுக்குள்ள நப்தலிக்குள்ள கடற்கரை அருகில் நான் வந்ததினால் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. ஒருவர் வந்தாரு, எல்லாம் மாறிட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் மாறிச்சு, கவலை மாறிச்சு, துக்கம் மாறிச்சு, எல்லாமே மாறிச்சு. அப்போ அங்கெல்லாம் பைபிள் எல்லாம் மாறி இருக்குன்னா இன்றைக்கு என் வாழ்க்கையிலும் மாற போகிறது, என் குடும்பத்திலே மாற போகிறது, என் ஜீவியத்திலே இந்த மாற்றத்தை கர்த்தர் தர போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நல்ல கவனிங்க. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க. ஒரு நாள் மார்த்தாளம்மா மரியாளம்மா வீட்டுக்கு ஆண்டவர் வர்றாரு. வந்த உடனே இந்த அம்மா ஓடி போய் பாதத்துல விழுந்து அழுது 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 சொல்லுது, ஆண்டவரே நீர் மாத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இந்த இழப்பு எனக்கு வந்திருக்காது, இந்த மரணம் எனக்கு வந்திருக்காது. நீர் இங்க இல்லாததுனால என் வாழ்க்கையில சில இழப்புகளை சந்தித்துட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, சில காலங்கள் தேவன் உனக்கு காணாதவர் போல இருந்தார். ஆனால் இந்த ராத்திரியிலே மன உருக்கத்தோட உண்மையில் இறங்குவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு ஒரு ஆமீன் சொல்றீங்க? எனக்கு அருமையா. அப்ப அவ சொல்றா, நீர் இருந்திருந்தீர்னா எனக்கு இந்த இழப்பு வந்திருக்காது, இந்த போராட்டம் வந்திருக்காது, இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீர் இல்லாததுனால என் சகோதரனை இழந்திருக்கிறேன் ஆண்டவரே, வருத்தத்துல மூழ்கி இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொன்னார், இப்பதான் நான் வந்துட்டேன்லப்பா. கர்த்தர் வந்து என்ன பிரயோஜனம்? காலம் கடந்து வந்துட்டீரே ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். சிலருக்கு காலம் கடந்து வந்தாலும் சரியா செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்க. இப்ப வந்திருக்கிறீர், ஆனா 4 நாள் கழிச்சு இல்லையா ஆண்டவரை வந்திருக்கிறீர். வந்தது உண்மைதான், நீர் வந்தது உண்மைதான். ஆண்டவர் என்னைக்கு வந்தாலும் மாற்ற உண்மைதான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். அவர் அன்னைக்கு தான் வரணும்னு அவசியம் இல்ல. 4 நாள் கழிச்சு வந்தோம். அங்க கட்டவோ மரித்த மனுஷனை, நாரி போன மனுஷனை உயிரோடு எழுப்பி அவன் கட்டுகளை அவிழ்த்து அவனுடைய சகோதரிகள் கையில ஒப்பு கொடுக்க தேவன் நல்ல வல்லவராய் இருக்கிறார். நல்லவர். அல்லேலூயா. வேதம் சொல்லித்தருது, ஆண்டவரே நீர் வந்ததே வந்து
வந்தீரு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே. கிடைச்சது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே ஆண்டவரே. இப்ப வந்திருக்கிறீர், காலமெல்லாம் கடந்து போச்சு. எனக்கு அருமையான தேவஜனமே, கடந்து போகவில்லை. தாமதித்தாலும் தரிசனம் பொய் சொல்லுவதில்லை. தாமதித்தாலும் தரிசனம் பொய் சொல்லுவதில்லை. வேதம் சொல்லுகிற தரிசனத்தை கொடுத்த தெய்வம் தாமதம் பண்ணுகிறார் என்று எண்ண வேண்டாம். சில தாமதங்கள் ஆசீர்வாதத்திற்காகவே என்று கர்த்தர் உனக்கு வாக்குரைத்து சொல்லுகிறார். இப்போ வேதம் சொல்லுது, இப்போ ஒரு ஆண்டவர் கடற்கரை அருகிலையும் நல்லா கவனிங்க, நதியோரத்திலையும் கடற்கரை அருகிலையும் ஒருவர் வந்ததுனால இந்த மாற்றம் செபுலோனுக்கு நப்தலிக்கு நடந்தது. இதெல்லாம் நடந்துச்சா? மத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்திற்கு நேராய், மத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்திற்கு நேராய் கண்களை திருப்பி வாசிக்க கேட்கலாம். நாசரேத்தை விட்டு, பிறந்த இடத்தை விட்டுட்டு என் ஆண்டவர் இப்ப செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகள் அருகே இருக்கும் கப்பர்நகூமிலே வந்து தெய்வம் வாசம் பண்ணுகிறார். இப்ப என் தீர்க்கதரிசி சொன்னது போலவே இப்ப என் ஆண்டவர் பிறந்த ஊரை விட்டுட்டு இப்ப வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்த ஊர்ல இருந்து இப்ப என் ஆண்டவர் இப்ப இங்க கப்பர்நகூமுக்கு வந்துட்டாரு. எனக்கு அருமையான தேவஜனமே நல்லா கவனிங்க. ஏன்பா நல்ல வான பரியந்தம் உயர்த்தப்படுவதற்காக இந்த கப்பர்நகூமிற்கு தேவன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதுக்கு உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது, அது போகும், அப்படியே பைய போகும். வேதம் சொல்லித்தருது. இப்ப ஆண்டவர் ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்கு செபுலோனுக்கும் நப்தலிக்கும் கப்பர்நகூமிலே வந்து தேவன் வாசம் பண்ணி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பித்தார். அப்படி என்றால் இந்த ராத்திரிகளை விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு தேவன் இறங்கி வந்து சில கிரியைகளை செய்ய தேவன் போதுமானவராயிருக்கிறார். சில கிரியைகளை செய்ய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்ப ஏசாயாவுக்கு வந்துருங்க, 9வது அதிகாரத்துக்கு வந்துருங்க, 2வது வசனத்துக்கு வந்துருங்க. வசனத்திற்கு நேராய் 2வது வசனத்துக்கு நேராய் வந்துருங்க. வாசிக்க கேட்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ராத்திரியிலே செய்தியின் தலைப்பு வெளிச்சம் பிரகாசித்தது. யாரிடத்திலே எதற்காக எங்கே வெளிச்சம் பிரகாசித்தது? யாரிடத்திலே எதற்காக எங்கே வெளிச்சம் பிரகாசித்தது? இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வார்த்தைகளை கொண்டு 4 நாளும் பேசினா பேசுவேன், இல்லைன்னா மாத்தினாலும் மாத்துவேன், அதெல்லாம் தெரியாது. ஆனா ஆவியானவர் பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. இப்ப வேதம் சொல்லித்தருது. இப்ப வெளிச்சம் பிரகாசித்தது. யாரிடத்துல? இருளில் இருக்கிறவனிடத்தில் வெளிச்சம் பிரகாசித்தது. எங்கே பிரகாசித்தது? இருளில் இருக்கிறவரிடத்திலே பிரகாசித்தது. மரண இருளில் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் இந்த வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். வெளிச்சம் 3 இடத்திலே பிரகாசித்திருக்கிறது. வேத புஸ்தகத்திலே முக்கியமாய் 3 இடத்திலே வெளிச்சம் பிரகாசித்ததாக வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை யாத்திராகமத்திற்கு நேராய் 14வது அதிகாரம் 20வது வசனத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற பொழுது அது எகிப்தியரின் சேனையை இஸ்ரவேலின் சேனையும் ராவோடு ராவாய் ஒன்றாய் சேராதபடிக்கு அவர்களுக்கு நடுவிலே வந்தது. அது எகிப்தியரின் சேனைக்கு அந்தகாரமாய் இருந்தது, இருளும் அந்தகாரமாய் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரருக்கோ இருளை அது வெளிச்சமாய் மாற்றி கொடுத்தது. இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த இருள் வெளிச்சமாய் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் மேல் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, இங்கே வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே ஒரு வெளிச்சத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணினார் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் கொஞ்சம் வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திற்கு நேராய் 3வது வசனத்திற்கு நேராய் கண்களை திருப்பி வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே ஒரு மனிதனை சுற்றி
சுற்றிலும் ஒளி பிரகாசித்ததாக வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு கூட்ட ஜனத்தின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அது இஸ்ரவேல் ஜனங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இங்கே ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தை அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திற்கு நேராய் 7வது வசனத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற பொழுது, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அலையிலே வெளிச்சம் பிரகாசித்ததாக வசனம் சொல்லுகிறது. இந்த 3 இடத்தை மையப்படுத்தி இந்த நாளில் இருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசும்படிக்கு நான் விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறான், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை நான் கடந்து போனேன். அவர் கொடுத்த வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் என்று யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறார். தாவீது என்கிற பக்தன் சொல்லுகிறார், என் இருளை தேவரீர் நீர் வெளிச்சமாய் மாற்றி கொடுத்தீர் என்று அவன் சொல்லுகிறார். இந்த ராத்திரியில நீங்கள் கடந்து போகணும்னா கடந்து போக வைப்பார். இருள இருந்தீங்கன்னா வெளிச்சமாக்குவார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. யோபுவை கடந்து போக பண்ணினார், ஆனால் தாவீதுக்கோ இருளை வெளிச்சமாக்கி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் கடந்து போக வைப்பார். வெளிச்சமாக்க வேண்டும் என்றால் வெளிச்சமும் ஆக்குவார். என்ன செய்யணுமோ அதை இந்த ராத்திரியில தடையில்லாமல் தேவன் இந்த இடத்துல செய்ய போகிறார். நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காலத்தில் அசுத்த ஆவிகள் பிடித்த பல மனிதர்களை இடத்தில் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். எனக்கு அறிஞர் பல குடும்பங்கள் வருகிறார்கள். ஏனென்றால் பல விதமான ஆவிகளினால் பாதிக்கப்பட்டு இருளிலே இருந்து வெளிச்சத்தை காணாதபடிக்கு, வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் ஜனமெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது. இருளிலே இருந்து நன்மையை காண முடியாமல் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறது. தெய்வம் சொல்லுகிறார், எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரியிலே இறங்கி வருவார். யோபுவை கடந்து போக பண்ணினார், ஆனால் தாவீதுக்கு இருளை வெளிச்சமாக்கி கொடுத்தார். கர்த்தர் இந்த ராத்திரியிலே எங்கள் ஜீவியத்தில் அந்த வெளிச்சத்தை நீர் வர பண்ண போகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில குடும்பங்கள்லாம் சபையில தான் இருக்குது, ஆனா குடும்பம் எல்லாம் இருளுக்குள்ள இருக்கிறது. சில குடும்பம் எல்லாம் ஜபம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா வாழ்க்கை எல்லாம் இருளிலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. சில நல்லா உழைக்கிற தேவ பிள்ளைகளாய் தான் இருக்கிறார், ஆனா வருமானம் எல்லாம் இருளுக்குள்ளே இருக்கிறது. நன்மையை பார்க்க முடியல. வேத புஸ்தகத்தை எடுத்து இந்த இருள் என்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் அர்த்தத்தை சொல்லி தருகிறேன். யோபு என்கிற பக்தனுக்கு நேராய், யோபுடைய புஸ்தகத்திற்கு நேராய் 30வது அதிகாரத்திற்கு நேராய் 26வது வசனத்திற்கு நேராய் கண்களை திருப்புகிற பொழுது, யோபு 30வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சம் வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. நன்மை, தீமை, இருள், வெளிச்சம். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். கை உயர்த்தி சொல்லுங்கள். நன்மை, அல்லேலூயா சொல்லல. நன்மை, தீமை, இருள், வெளிச்சம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். வேதவசனம் சொல்லுது, நன்மை, தீமை, இருள், வெளிச்சம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நன்மையை வெளிச்சம் என்று வசனம் சொல்லுகிறது, இருளை தீமை என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தீமையில் இருக்கிறவன் மேல நன்மை உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஆமென் சுருங்கி போய்விட்டது. நல்ல சத்தமாய் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இப்பொழுது தீமையில் இருக்கிற மனிதன் மேல கர்த்தர் நன்மையை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். தீமையை அனுபவிக்கிறவன் மேல தெய்வம் நன்மையை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா. எத்தனை ஆண்டு காலம் எதை எடுத்தாலும் தீமையை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தீமை தான் எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. தீமையான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு வாகனத்தை எடுத்தால் தீமை நடக்கிறது. ஒரு தொழிலை தொடங்கினால் தீமை நடக்கிறது. விவசாயத்தில் இதை செய்தால் தீமை தான் எனக்கு நடக்கிறது. தேவஜனமே, அப்படிப்பட்ட இருளில் வாழ்கிறவன் மேலதான் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவேன் என்று தெய்வம் வாக்குரைக்கிறார். இவ்வளவு நானும் இழப்பத்தான் பார்த்த, தீமையத்தான் பார்த்த, ஆனா இனிமேல் நான் செழிப்பை பார்க்க போகிறீர்கள். இனிமேல் நான் நன்மையை காண போகிறீர்கள். நன்மையினால் கர்த்தர் உன் வாயை திருப்தியாக்க போகிறார். நன்மையினால் தேவனுடைய நிரப்ப போகிறார். நன்மையான ஈவுகள் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இந்த ராத்திரியில தேவ மக்கள் மேல் இறங்க போகிறது. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாஸ்டருக்கு ஆதரவாவது 2 கைத்தட்டு கொடுக்கப்படாதா? அல்லேலூயா சொல்லுங்கள். பாபா ஒத்தையிலே கைத்தட்டிட்டு இருக்கிறாரு, சேர்ந்தாவது 2 கைத்தட்டு கொடுக்கப்படாதா? அவரை தனிமையில விட்டுறிய போல இருக்கு. கர்த்தர் நல்லவர். கைத்தட்டவே தனியா விட்டுட்டீங்கன்னா உங்களை நம்பி என்ன செய்யறது? ஆமென் சொல்ல மாட்டேன்.
இல்ல சத்தமா சொல்ல மாட்டேன். தம்பி எங்க போனாரு? தம்பி காடு பிடிக்க வருவீங்களா? வந்துருங்க. 4 நாள் இதான் உனக்கு பொசிஷன். கத்த நல்லவர். பொசிஷனை மாத்திரப்படாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கத்த நல்லவர். ஒரு அல்லேலூயா. தம்பி கத்த நல்லவர். அப்படியே போனா ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியே உற்சாகமா இருக்கணும். கத்த நல்லவர். எரிகோ மதில் மீது அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. நன்றி அப்பா. எரிகோ மதில் மீது அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் அசைவாடுமே. நன்றி. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுவீர்கள். இருளான வாழ்க்கை மேல இந்த ராத்திரியில வெளிச்சமாகிய தேவன் நீர் உதிக்கணும் அப்பா. வெளிச்சமாகிய தேவன் உதிக்கணும் அப்பா. யோபு சொல்ற, நன்மைக்கு காத்திருந்தேன், ஆனா எனக்கு தீமைதான் நடந்து கொண்டிருக்கிறது. நன்மைக்கு காத்திருந்தேன், நன்மை வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், ஆனா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வந்து கொண்டிருக்கிறது. இழப்புக்கு மேல இழப்பு தான் வந்து கொண்டிருக்கிறது. போராட்டத்துக்கு மேல போராட்டம் தான் வந்திருக்கிறது. அவமானத்துக்கு மேல அவமானம் தான் வந்து கொண்டிருக்கிறது. நன்மை வரும், மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன், ஆனா என் வாழ்க்கையில உள்ளது எல்லாம் போய்கொண்டே தான் இருக்குது. எவ்வளவு காலம் இப்படியே போக போகிறது? எனக்கு அருமையான தேவஜனமே, அதனால் தான் மாற்றத்தை உண்டாக்க வெளிச்சமாகிய தேவன் இந்த ராத்திரியிலே உன் எல்லையிலே பிரகாசிக்க, உன் குடும்பத்திலே பிரகாசிக்க, உன் ஜீவியத்திலே பிரகாசிக்க தெய்வம் உலாவி வர போகிறார். தெய்வம் உலாவி வர போகிறார். தெய்வம் உலாவி வர போகிறார். தெய்வம் உலாவி வர போகிறார். நன்றி 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 அப்பா. மதில் மீது அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மீது அசைவாடி நீர். தேங்க்யூ அப்பா. எல்லா தடைகளைமா இந்த முதல் நாள்ல ஒரு வெளிச்சம் நம்ம மேல கர்த்தர் கொடுக்கிறார். 4 நாள் வானம் நமக்கு திறந்திருக்க போகிறது. யாக்கோபு தரிசனத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி இருக்கிறதாய் கண்டார். அதே போல இந்த 4 நாள் வானத்துக்கும் பூமிக்கு இடையில ஒரு நல்ல தொடர்பை, சபைக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நல்ல தொடர்பை கர்த்தர் ஏற்படுத்தி தர போகிறார். வார்த்தைகள் தடை இல்லாமல் வெளிப்பட போகிறது. வசனங்கள் தடை இல்லாமல் வெளிப்பட போகிறது. அந்த காலத்திற்கு இடமில்லாமல் கர்த்தர் வெளிச்சத்தை நமக்கு கொடுக்க போகிறார். நன்மைக்கு காத்திருந்தேன்ப்பா. நன்மை வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், ஆனா ஒருத்த வந்து சொன்னான், உன் ஆட்டை கொண்டு போயிட்டேன்னு சொன்னான். ஒருத்த வந்து சொல்றான், மாட்டை கொண்டு போயிட்டான்னு சொல்றான். ஒருத்த வந்து சொல்றான், ஒட்டகத்தை கொண்டு போயிட்டான்னு சொல்றான். ஒருத்த வந்து சொல்றான், பிள்ளையும் செத்து போச்சுன்னு சொல்றான். கட்டின மனைவியும் சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றான். இப்படி எல்லாமே தீமையாகவே எனக்கு நடக்கிறது. எல்லாமே தீமை. வருமானத்துல தீமை, குடும்பத்துல தீமை, கர்த்தர் சரீரத்துல தீமை, எல்லாமே எனக்கு தீமையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏமாடு, 500 கழுதைகளோடு செல்வமாய் செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் பாதத்தை நெய்யினால கழுவி கொண்டிருந்தேன். எனக்கு எனக்கு எண்ணெய் நதி போல ஓடி வந்து கொண்டிருந்தது. அப்படி செழிப்பாய் இருந்த என் வாழ்க்கையில இப்ப எல்லாமே தீமையா சம்பவிக்குதுப்பா. தீமையாகவே நடக்கிறது. எதை தொட்டாலும் தீமையாகவே முடிந்து விடுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் முதல்ல சொன்னார் இல்லையா, இனி அப்படி ஆவது இல்லை. சொல்லுங்க, இனி அப்படி ஆவது இல்லை. யோபுவே, இதற்கு முன் வரைக்கும் இழப்புகளை பார்த்தது உண்மை, தீமையை பார்த்தது உண்மை, தீமையை அனுபவிச்சது உண்மை. ஆனா இனி அப்படி உனக்கு ஆக போவதில்லைப்பா. இனி உனக்கு அப்படி ஆக போவது இல்லை. மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. சொல்றாரு, முதல்ல இருளை தீமை என்றும் வெளிச்சத்தை நன்மை என்றும் வசனம் சொல்லுகிறது. இரண்டாவதாய் வேத புஸ்தகத்தை புரட்டி
ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 42வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 42:6 எடுத்து வாசிக்க கேட்கலாம். கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். இப்ப வேதம் சொல்லுது இருளை சிறையிருப்பு என்று வசனம் சொல்லுகிறது. இருளை என்ன சொல்லுகிறது? சத்தமாய் சொல்லுங்கள். சிறையிருப்பு என்று வசனம் சொல்லுகிறது. முதல்ல தீமை என்று வசனம் சொன்னது, இப்பொழுது இருளை சிறையிருப்பு என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது என்னுடைய சிறையிருப்பிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற ஐயா மனிதர்கள் பலவிதமான சிறையிருப்பிலே அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். சிலர் கடன் என்கிற சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கிறார்கள். வியாதி என்கிற சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கிறார்கள். சிலர் குடும்ப சூழ்நிலை என்கிற சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கிறார்கள். சிலர் பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிறார்கள். சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். வேத புத்தகத்திலே நல்ல கவனிங்க. சிறையிருப்பு எப்படி இருக்கும் என்றால் 2 சிறையிருப்புகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் வேத புத்தகத்திலே. ஒன்று நன்றாக 400 வருஷம் எகிப்தின் சிறையிருப்பு, இரண்டாவது 70 வருடம் பாபிலோனின் சிறையிருப்பு. 2 மிகப்பெரிய சிறையிருப்புகள் வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. என் ஜனங்கள் சிறையிருப்பிலே அகப்பட்ட பொழுது பெருமூச்சே அவர்களுக்கு உண்டாயிருந்தது. நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாது இருந்தது. நெருக்கமும் உபத்திரவமே அவருடைய ஜீவியமாய் இருந்தது. இடுக்கத்தின் அப்பத்தையே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆலோட்டிகள் அவர்களை நெருக்கிக் கொண்டே இருந்தார்கள். நல்ல கவனிங்களை கருமையான தேவஜனமே, சிறையிருப்பது என்பதற்கான அர்த்தம் என்ன? ஆலோட்டிகள் நெருக்குகிறார்கள். யாரையோ கண்டு கண்டு பயப்படுறேன் பாஸ்டர், யாரையோ கண்டு கண்டு ஓடி ஒளிகிறேன் பாஸ்டர். சிறையிருப்பில் இருக்கிறாய். எனக்கு அருமையான தேவஜனமே, நிம்மதியை படித்த நித்திரை இல்லை. சிறையிருப்பிலே அகப்பட்டிருக்கிறாய். பிசாசினுடைய சிறையிருப்பிலே அகப்பட்ட ஜனங்கள் கோடி கோடி இன்றைக்கு தேசத்திலே. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பின் மக்கள் மேல்தான் ஒரு வெளிச்சமாகிய விடுதலை இறங்கி வர போகிறது. ஒரு வெளிச்சமாகிய விடுதலை இறங்கி வர போகிறது. இந்த ராத்திரியிலே எந்த சிறையிருப்பிலே அகப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவர் வெளிச்சமாகிய விடுதலையை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். தருவேன், தருவேன். பலவிதமான ஜனங்கள் சிறையிருப்பிலே அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். கண்ணியிலே அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். பாவம் என்கிற சிறையிருப்பிலே அகப்பட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள். ஆபாசம் என்கிற சிறையிருப்பிலே அகப்பட்டு தவிக்கிறார்கள். மதுபானம் என்கிற சிறையிருப்பிலே அகப்பட்டு தவிக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, பல குடும்பங்கள் இன்றைக்கு வெளியே வர முடியாமல் சிறையிருப்பிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் இறங்கி வருவார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தெய்வம் இறங்கி வருவார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பா, சிறையிருப்பு என்று இருளை குறித்து வசனம் சொல்லுகிறது. இருளில் இருக்கிறவர்கள் சிறைச்சாலையில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்கள் சிறைச்சாலையில் இருந்தும் ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒன்று உன்னை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று உன்னை துரத்திக் கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று உன்னை போராடி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று உன்னை போராடி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரியிலே உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. நல்ல கவனி. சிறையிருப்பில் அகப்பட்டு இருக்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். இந்த ராத்திரி உங்களுக்காகவே தெய்வம் பேசுகிறார். என் சிறையிருப்பு மாறும், என் சிறையிருப்பு மாறும். இந்த ராத்திரி மாறும். எகிப்தில் இருந்து ஒரு ராத்திரி விடுதலை கிடைக்குமே, ஆனால் இந்த ராத்திரி என் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாரியா? என் குடும்பத்தில் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாரியா? வேத புத்தகத்தை புரட்டி அப்படியே வாசிக்க கேட்கலாம், வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திற்கு நேராய், அப்போஸ்தலருக்கு நேராய் 26வது அதிகாரத்திற்கு நேராய் கண்களை திருப்பலாம். 26வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுலே, உன் சுய ஜனத்தார் இடத்தில் என்றும் அந்நிய ஜனத்தார் இடத்தில் என்றும் உன்னை விடுதலையாக்கினேன். நல்ல கவனிங்க. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக, நல்ல கவனிங்க, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும்
சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும். இப்படி மூன்றாவது இருளுக்கு ஒரு அர்த்தத்தை வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. இருளை சாத்தானுடைய அதிகாரம் என்று சொல்லுகிறது, ஒளியை தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒளியை வஸ்திரமாய் உடுத்தி வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்லுது, ஒளியை வஸ்திரமாய் உடுத்தி வைத்திருக்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருடைய கர்த்தர். இப்ப வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும். அப்படி என்றால் மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது, சாத்தானுடைய அதிகாரத்தை இருள் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்ட இருளிலே அகப்பட்டு தவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட அநேக குடும்பங்கள் இந்த சாத்தானுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். சாத்தானுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன? அப்படி எப்படி பாஸ்டர் சொல்லி தருவீங்க? நல்லா கவனிங்க. ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல வந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் வேலைக்காரன் ரொம்ப போராட்டத்துல படுத்து கிடக்க, அப்படியாப்பா நான் வந்து சுகமாக்குறேன், நீர்லாம் வர வேணாம் ஆண்டவரே. நானே ஒருத்தனை போனா போறான், ஒருத்தனை வான்னா வாரான், ஒருத்தனை போனா போறான், ஒருத்தனை வான்னா வாரான். என் வார்த்தைக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா நீர் சொன்னா எல்லாம் நடந்துரும் ஆண்டவரே. நல்லா கவனி, நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்பட்டவன், ஆனா எனக்கு கீழ்பட்டவன் ஒருத்தன் இருக்கிறான். நல்லா என் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என்ன செய்யறான்? நான் போனா போறான், வான்னா வாரான். கர்த்தர் நல்ல. அப்ப சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன் எப்படி இருப்பான்னா, அவன் என்ன சொல்றானோ அதைத்தான் செய்வான். சபையில தூங்குனா வந்து அழகா தூங்கிக்கிட்டே இருப்பான். கர்த்தர் நல்ல. சபையில நல்ல வாயை திறந்து நல்ல கொட்டாவியா விடுன்னு சொன்னா அப்படியே விட்டுக்கிட்டே இருப்பான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேர் அப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட கூட்டங்கள் இருக்கிறது. சரி, இருந்தா ஒரு நாள் சொல்லித்தாரேன் என்ன? கர்த்தர் நல்லவர். அதெல்லாம் நிறைய பெரிய சப்ஜெக்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இப்படி சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட கூட்டம் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவன் எப்படி நடத்துறானோ அப்படித்தான். அவனை தூங்க விட மாட்டானா தூங்க விட மாட்டான். அவனுக்கு தூக்கம் போச்சு. அவன் சரீரத்துல வியாதினா என்ன செஞ்சாலும் அந்த வியாதி அவனை விட்டு போகாது. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. தலைவலின்னு போவான், அங்க போய் மாத்திரை வாங்கினதுக்கு அப்புறம் இடுப்பு வலின்னு வருவான். கர்த்தர் நல்லவர். இடுப்பு வலி தீர்ந்து அதுக்கப்புறம் முழங்கால் வலின்னு வருவான். அவன் வாழ்க்கையில வலி தீரப்போவதே இல்லை. கர்த்தர் நல்லவர். ஏன்னா உட்பட்டு இருக்கிறது சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழே. நல்லா கூட அவன் அப்படித்தான் வைக்கணும்னு நினைச்சான்னா சாத்தா அப்படித்தான் அவனை வச்சிருப்பான். சில குடும்பங்களை பிரிச்சு பார்க்கணும்னு சாத்தா ஆசைப்படுவான். கர்த்தர் நல்லவர். அதனால குடும்பத்துக்குள்ள அன்பையே பார்க்க முடியாது. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. இருந்து ஒரு 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 நல்ல ஒரு குடும்பம் போன் பண்ணி பேசுது. நல்ல எல்லாம் பெந்தேகோஸ்தே கூட்டம் தான். கர்த்தர் நல்லவர். நல்ல. ஆனா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு பேச மாட்டான், மனைவி நல்ல கவனிப்பு மாமனாருக்கு சோறு கொடுக்க மாட்டான். கர்த்தர் நல்லவர். நல்ல இருக்கிற ஆளுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான். குடும்பத்தை சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு. ஆனா போறதெல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு. கர்த்தர் நல்லவர். ராமன் சொல்லுங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சுக்க. நீங்கள் எதற்கு உட்பட்டவர்கள்? இப்படிலாம் கேட்கப்படாது பாஸ்டர். நாங்களும் ஒரு மாதிரி தான் இருக்கிறோம், எங்களுக்கே தெரியல. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுக்கே தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல தான் நாங்களும் வாழ்க்கையை கடத்திக்கிட்டே இருக்கிறோம். என்ன செய்யறது? கர்த்தர். நிறைய குடும்பங்கள் நல்ல கவனிங்க, இருக்கிறதெல்லாம் சபையில தான், ஆனா இருக்கிறதெல்லாம் சாத்தானுடைய கூட்டத்துக்குள்ள இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஒரு சபையை பார்த்து, எந்த சபையை பார்த்து? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லித்தரப்போ சொல்லி கொடுத்துரும். கர்த்தர் நல்லவர். எந்த சபை இது? நல்லா கவனி. லவோதிக்கேயா சபை தானே? லவோதிக்கேயா சபை. நல்லா கவனிங்க. இப்ப சாத்தானுடைய கூட்டத்துல நீ இருக்கிற பொழுது எந்த கூட்டத்தில் இருக்கிறார்களாம்? வாசிக்க கேட்கலாம். என்னவென்றால் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். மன்னிக்கோமா. சிமிர்னா சபை 8வது வசனம். கர்த்தர் நல்லவர். 9வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். யூதர் அல்லாதிருந்தும். வசனத்தை நல்லா கவனிங்க. யூதன் அல்லாதிருந்தும் தங்களை யூதன் என்று காண்பிக்கிற, சொல்லுகிற, பேசுகிற கூட்டம். நல்லா கவனிக்கிற வசனத்தை சொல்லுங்க. யூதன் அல்லாதிருந்தும் தங்களை யூதன் என்றும் நல்லவனை காண்பிக்கிற, பேசுகிற, நல்லவனை செயல்படுகிற கூட்டம். ஆனா அவன் யூதன் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆவிக்குரியவன் என்று சொல்லியும் உலகத்தான விட மோசமா நடக்கிற, பேசுற கூட்டம். கர்த்தர். ஆனா காண்பிக்கிறதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் நல்லவர். இப்ப வேதம் சொல்லி தருது. நல்லா கவனிங்க. இவர்கள் யூதன் அல்லாதிருந்தும் யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானுடைய கூட்டம் நல்லா கவனி. நிறைய இருக்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர். சும்மா சொல்லப்படாது, உண்மையே சொல்றேன்.
எல்லாம் கவனிங்க ஐயா. கருமையான தேவஜனமே, போறதெல்லாம் ஆவியில நிரம்புறது, செய்யறதெல்லாம் ஆவியில நிரம்புறது சபையில இருக்கிற பொழுது. ஆனா குடும்பத்துல போய் பார்த்தா சாத்தானுடைய கூட்டத்தை விட நல்லா பாபிலோனை பத்தி வசனம் சொல்லுது, அது பேய்களுடைய குடியிருப்பு அப்படின்னு வசனம் சொல்லுது. நல்லா அப்படித்தான் குடும்பங்கள் இருக்கிறது. குடியிருப்பெல்லாம் பேய்களுடைய குடியிருப்பா இருக்குது. ஒரு ஒற்றுமை கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, ஒரு பாசம் கிடையாது, ஒரு காஃபி கொடுப்போம்னு தெரியாது. ஒரு நல்ல கூட குடும்பத்துல ஒருத்தர் வியாதிப்பட்டு இருக்கு, அந்த வியாதி என்னன்னு விசாரிக்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவர். இருக்கிறது குடியிருப்பு சாத்தானுடைய குடியிருப்பு, கர்த்தர் பேய்களுடைய குடியிருப்பு. வீடுகளுக்குள்ள பேய்கள் குடியிருக்கிறது நிறைய குடும்பத்துல. கர்த்தர் நல்லவர். ஆனா வெளியில பேசுறதெல்லாம் ஆவிக்குரியவர்கள், கழுத்துலையும் காணல, கையிலையும் காணல, ஒண்ணும் காணல. ஆனா இருக்கிறது குடியிருப்பு அங்க. கர்த்தர் நல்லவர். கருமையான எத்தனை குடும்பங்களை பேசணும் தெரியுமா? இந்த கருமையான தேவஜனமே, கர்த்தருடைய நாமம் உங்களோடு கூட பேசட்டும் என்று ராத்திரியில் அநேக குடும்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாம, ஒற்றுமை இல்லாம, பாசம் இல்லாம, நேசம் இல்லாம குடும்ப வாழ்க்கை இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது. நல்ல சாத்தானுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட கூட்டத்தார் வேதம் சொல்றது. ஆண்டவர் பவுலுக்கு சொல்லி அனுப்புறார், பவுலே உன் ஊழியம் யார்கிட்ட இருக்கணும்? உன் சுய ஜனத்தார் இடத்துல, அந்நிய ஜனத்தார் இடத்துல நீ விடுதலையாக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, நீ விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் என்று பவுலுக்கு ஆண்டவர் சொல்றார். எவர்கள்? உன் சுய ஜனமும் அந்நிய ஜனமும் என்னை பற்றி விசுவாசத்தினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாய். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த எத்தனை குடும்பங்கள் நல்லா கவனிங்க, நல்ல ஸ்பாவம் இல்லாத ஜீவியங்கள், நல்ல ஸ்பாவத்தை பார்க்க முடியல, நல்ல ஸ்பாவத்தை பார்க்க முடியல. கர்த்தர் நல்லவர். ஆவியில நிரம்பி என்ன பிரயோஜனம்? நல்லா கவனிங்க கருமையான தேவஜனமே, கர்த்தர் நல்லவர். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும், நல்ல ஸ்பாவங்கள் வரட்டும், குடும்பங்களுக்குள்ள நல்ல ஸ்பாவங்கள் வரட்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவர் மீது ஒருவர் அன்பாயிருங்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு மனதோடு குடும்பங்களை நடத்துங்கள். இதெல்லாம் ஆசீர்வாதமான காரியம். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இதை பார்க்கவே முடியலப்பா. ஒரு ஐயா வந்துச்சு, வீட்டுக்கு வந்தாங்க. அம்மாவை யாரையா பாக்குறா, அக்கா உள்ளூர்ல தான் இருக்கிறா, வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான். கர்த்தர் நல்ல வயசாகி போச்சு, எட்டி கூட பார்க்க மாட்டான். கிறிஸ்தவன் சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆவிக்குரியவன் சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. சபைக்கு போறேன்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு வரதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. கருமையான தேவஜனமே, இந்த கவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை நம்ம மேல போடணும். குடும்பங்களுக்குள்ள ஐக்கியம் வரணும், குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமை வரணும், குடும்பங்களுக்குள்ள மாற்றம் வரணும், குடும்பங்களுக்குள்ள வித்தியாசம் வரணும். தெய்வனுடைய சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட கூட்டம் அல்ல நாம், தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற கூட்டம், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற கூட்டம் நாம். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்மை பார்க்கிறவர்கள் தெய்வத்தை பார்க்கக்கூடிய அனுபவத்தை இந்த ராத்திரியில கர்த்தர் நம்ம மேல போடுவாராக, நமக்குள்ள வைப்பாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனம் சொல்லி தருது. நல்லா கவனிங்க. நம்முடைய ஸ்வாபத்துல தெய்வத்தை பார்க்க வேண்டாமா? நம்முடைய வார்த்தையில தெய்வத்தை பார்க்க வேண்டாமா? நம்முடைய நடக்கையில தெய்வத்தை பார்க்க வேண்டாமா? நம்முடைய கிரியையில தெய்வத்தை பார்க்க வேண்டாமா? சாத்தானுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களை போல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த ராத்திரியில அவைகளை உதறி தள்ளிவிட்டு எழும்புவோம். கர்த்தர் நல்லவர். வெளிச்சத்தை கர்த்தர் நம்ம மேல போடுவார், வெளிச்சத்தை கர்த்தர் நம்ம மேல போடுவார். வசனம் சொல்லி கொடுக்கிறது, வசனம் சொல்லி கொடுக்கிறது. எப்பா இந்த ராத்திரியில ஒரு வெளிச்சத்தை உங்க மேல போட போறேப்பா. சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதெல்லாம் போதும், பிரிவினைக்கு உட்பட்டது போதும், வியாதிக்கு உட்பட்டது போதும், நஷ்டங்களுக்கு உட்பட்டது போதும். இந்த அதிகாரத்தை இன்றைக்கு கர்த்தர் நல்லவர். சாத்தானுடைய அதிகாரத்தை எல்லாம் கர்த்தர் உடைத்து நம்மை விடுதலையாக்கி நடத்துவதற்கு இறங்கி வர போகிறார்.